ஆசிரியர் பணியில் சேர்ந்து சமூகத்தில் நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்காக முனைந்திருக்கிற அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் டீச்சர்ஸ் கேர் நிறுவனத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். தற்பொழுது 8வது அலகினை பார்க்கிறோம். பொதுவாக சொல்லப்போனால் இந்த 8வது அலகு என்பது பக்தி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு 8-9 வினாக்கள் தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பியில் கேட்கப்படுகின்றன. பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதலிலே தேவாரம், அதனைத் தொடர்ந்து திவ்ய பிரபந்தம், அதனைத் தொடர்ந்து திருமந்திரம், திருமந்திரத்தை தொடர்ந்து திருப்புகழ், அதனை அடுத்து பட்டினத்தார், அப்புறம் தாயுமானவர், தாயுமானவரை தொடர்ந்து அருணகிரிநாதர். இவர்களை பற்றிய செய்திகள் முதலிலே அமையப்பெறுகிறது. இந்த தேவாரம் என்பது சைவத்தோடு தொடர்புடையது. அதனை அடுத்து வரக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்பது வைணவத்தோடு தொடர்புடையது. அதனை அடுத்ததாக திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், தாயுமானவர், அருணகிரிநாதர் முதலான பக்தி இலக்கியம் சார்ந்த செய்திகள் நமக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவையாக இந்த இயலிலே பார்க்கப்பட இருக்கின்றன. இவற்றை தொடர்ந்து தமிழிலே மிகப்பெரிய காவியமாகிய கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காப்பியம். கம்பராமாயணத்தை தொடர்ந்து மகாபாரதம், அடுத்து பெரிய புராணம், இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம், திருவிளையாடற் புராணம், அடுத்தது தல புராணங்கள், தல புராணங்களுக்கு அடுத்து சிற்றிலக்கியங்கள். இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழில் மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருப்பதாக நாம் அறிகிறோம். இந்த 96 வகையான சிற்றிலக்கியங்கள் பற்றியும் இந்த பகுதியிலே நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து இந்த சிற்றிலக்கியங்களிலே முக்கியத்துவம் பெறுகிற கலம்பகம், தூது, உலா, அப்புறம் பிள்ளைத்தமிழ், அதுக்கடுத்து பல்லு, அப்புறம் குறவஞ்சி. சரிங்களா? இந்த சிற்றிலக்கிய வகைகள் இவை வளர்த்த தமிழ். சரிங்களா? இந்த தமிழ் சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் இவற்றின் வாயிலாக வளர்க்கப்பட்ட தமிழ். அதனைத் தொடர்ந்து இசுலாம், கிறித்தவம், அப்புறம் சித்தர்கள், இதனைத் தொடர்ந்து சமய சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம், இவை சார்ந்த செய்திகளைத்தான் நாம் இந்த 8வது இயலிலே பார்க்க இருக்கிறோம். இந்த 8வது இயலில் முதலில் நாம் பக்தி இலக்கியம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலக மொழிகளிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. கிரேக்க மொழி இருக்கிறது பாருங்கள். இந்த கிரேக்க மொழியை உலகத்தினுடைய இசையினுடைய மொழி என்று சொல்லுகிறார்கள். ஆங்கில மொழி இருக்கிறது பாருங்கள். இந்த ஆங்கில மொழி உலகத்தினுடைய வணிக மொழி என்று சொல்லப்படுகிறது. நாம் சாதாரணமாக ஆங்கிலத்தை தொடர்பு மொழி, உலகத்தினுடைய தொடர்பு மொழி என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஆங்கில மொழியானது உலகத்தினுடைய வணிக மொழி என்று அழைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜெர்மன். இந்த ஜெர்மன் மொழி பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய தத்துவங்களினுடைய மொழி என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தினுடைய தத்துவங்களின் மொழி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பிரெஞ்சு. பிரெஞ்சு மொழியானது உலகத்தினுடைய தூதின் மொழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது பாருங்கள். இந்த தமிழ் மொழி இருக்கிறதே, இதுதான்
உலகத்தினுடைய பக்தியினுடைய மொழி என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மதம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம், சமயம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம். இதில் மதம் அப்படிங்கிறது என்னன்னா கொள்கையை பற்றி சொல்வது அப்படின்னு அர்த்தமா. அந்த அடிப்படையில் சமயம் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையதுன்னா நெறி என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ நம்முடைய தமிழ் மொழியை பக்தியின் மொழி என்று சொல்லுகிறோம். அப்போ பக்தி என்பது நம்முடைய சமய இலக்கியம் என்று தான் இதை நாம் சொல்லுகிறோம். இது நெறி இலக்கியம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? உலகத்தில் இத்தனை மொழிகள் இருக்குன்னு சொன்னோம். கிரேக்கம், ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, இது மாதிரி ஒவ்வொரு மொழியும் சொல்லிட்டு தமிழ் மொழியை பக்தியின் மொழி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த பக்தியின் மொழி என்று தமிழை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்க்கணும். தமிழை பக்தியின் மொழி அல்லது இரக்கத்தின் மொழி என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மறைத்திரு தனிநாயகம் அடிகள் இருக்கார் இல்லைங்களா? அவர் தான் இந்த தமிழ் மொழியை பக்தியின் மொழி அல்லது இரக்கத்தினுடைய மொழி என்று வரையறை செய்திருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சமய மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொன்றுக்குமே ஒரு காலகட்டம் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு கட்டடக்கலை காலகட்டம், நாகரிக காலகட்டம், பழைய கற்கால காலகட்டம், புதிய கற்கால காலகட்டம் அப்படின்லாம் நம்ம வகைப்படுத்திக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட வகைப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டமானது இருக்கக்கூடிய நிலையில் சமய மறுமலர்ச்சி காலகட்டம் யாருக்கு உரியது அப்படின்னா பல்லவர்களினுடைய காலகட்டம். ஏன் பல்லவர்களினுடைய காலகட்டம்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகம் 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் களப்பிரர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்தது. இந்த களப்பிரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழகமானது இருண்ட காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஏன் இருண்ட காலம் என்று களப்பிரர்களினுடைய காலம் வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய எந்த விதமான வரலாற்று சிறப்புகளும் வெளியில் அறியப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சிறப்புகள் எல்லாம் நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் இவை எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த களப்பிரர்களினுடைய காலகட்டத்தை இருண்ட காலம் என்று அழைத்தார்கள். காலப்போக்கில், அதாவது 6ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் களப்பிரர்கள் ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தி பல்லவர்கள் தமிழகத்திலே ஒரு வலுவான ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். இப்படி பல்லவர்களினுடைய ஆட்சி காலத்தில்தான் சமய மறுமலர்ச்சி என்பது ஏற்பட தொடங்கியது. அதனால தான் பல்லவர்களினுடைய ஆட்சி காலத்தை சமய மறுமலர்ச்சி காலம் என்று அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். சரிங்களா? இப்போது பக்தி இலக்கிய காலம் எதுன்னு கேட்டாலும் சமய மறுமலர்ச்சி காலம்னாலும் பல்லவர் காலம்தான். அதே நேரத்தில் பக்தி இலக்கிய காலம் எதுன்னு கேட்டாலும் பல்லவர் காலம்தான். அதே நேரத்தில் பக்தி இயக்க காலம் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பல்லவர் காலம்தான். புரியுதுங்களா? சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம், இப்படி எந்த அடிப்படையில் கேட்டாலும் அது பல்லவர்களினுடைய காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரிங்களா? இப்போ சைவ பெரியோர்கள் பாடிய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பேர்னு கேட்பாங்க. திருமுறைகள் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களில் இந்த கேள்வி இருக்கும். சைவ பெரியோர்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது திருமுறைகள் அப்படின்னு சொல்லணும். இங்கே 12 திருமுறைகள் சைவத்திலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. 1, 2, 3 ஆகிய 3 திருமுறைகளையும் பாடியவர் திருஞான சம்பந்தர். சரிங்களா? அதே நேரத்தில் 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். 8ஆம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர். சரிங்களா? இதில் முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர். இது திருஞான சம்பந்தர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது.
அதே நேரத்தில் 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசர் பாடிய திருமுறைகள் தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி 7ஆம் திருமுறையை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, சுந்தரர். இது சுந்தரர் தேவாரம். அப்போ இதில் ஒரு கேள்வி வரும், எப்படின்னா தேவார மூவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே மாணிக்க வாசகர், திருமூலர் அந்த பேரெல்லாம் இருக்கும், நம்ம மறந்துடவே கூடாது. திருஞான சம்பந்தர், 2 திருநாவுக்கரசர், 3வது சுந்தரர். சரிங்களா? இவங்க 3 பேரைத்தான் இந்த உலகத்திலே தேவார மூவர் என்று அழைக்கிறார்கள். இது இவர்களுக்குரிய ஒரு பெரிய சிறப்பு என்றே கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நான் இப்போ சொல்லிட்டேன், முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர், 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர், 8ஆம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து 9வது திருமுறையை பாடியவங்க மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர் முதலான 9 பேர் பாடியது. இது உங்களுக்கு ஒன்வேர்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர் பாடிய தொகுப்பு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க, 9ஆம் திருமுறை. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் திருமுறையை பாடியவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க, திருமூலர். இந்த 10ஆம் திருமுறை என்பது திருமூலர் பாடிய திருமந்திரம். சரிங்களா? அடுத்தது 11ஆம் திருமுறையை பாடியவர் திருவாலவாயுடையார் உள்ளிட்ட 12 பேர். சரிங்களா? அடுத்து 12ஆம் திருமுறை தான் சேக்கிழார் பெரிய புராணம். சரிங்களா? இப்போ 12 திருமுறைகள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த 12 திருமுறைகளை பார்த்த பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த 12ஐயும் தனித்தனி ஆட்கள் பாடியிருக்காங்க இல்லையா? தனித்தனி நபர்கள் பாடிய இந்த 12 திருமுறைகளையும் யாராவது ஒருத்தர் ஒரு தொகுப்பாக தொகுத்திருப்பாங்க இல்லையா? அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 12 திருமுறைகளையும் தொகுத்தவர், 12 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க, நம்பியாண்டார் நம்பி. இதுலேயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவை 11 திருமுறைகள் மட்டும்தான். இதில் நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகு சேர்ந்தது என்ன அப்படின்னா பெரிய புராணம். ஏன்னா பெரிய புராணம் நம்பியாண்டார் நம்பியினுடைய காலத்தில் எழுதப்படவில்லை. அவர் காலத்தில் இந்த 11 திருமுறைகள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறைகளை மட்டும் தொகுத்தாரு. அவருடைய காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள் இந்த சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தை 12வது திருமுறையாக இந்த 12 திருமுறையிலே தொகுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரிங்க, இப்போ நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார். அப்படி தொகுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12 திருமுறைகளை தொகுப்பித்தவன் யாருன்னு கேட்பாங்க, முதலாம் ஆதித்தன். இது யார் சொல்றதுன்னா சதாசிவ பண்டாரத்தார் மற்றும் ஔவை துரைசாமி பிள்ளை ஆகியோர் கூறுகிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒருவேளை 12 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா ஈஸியாக நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே நேரத்தில் 12 திருமுறைகளை தொகுப்பித்தவன் யாருனாலும் ஆதித்தன், முதலாம் ஆதித்தன்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு கேள்வி ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு 12 திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்தன் என்று குறிப்பிடுவோர் யாவர் அப்படின்னு கேட்பாங்க. கீழே 2 பேராவோ இல்லை இதில் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருடைய பெயரையோ குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பேர் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சதாசிவ பண்டாரத்தாரும் ஔவை துரைசாமி பிள்ளையும் 2 பேர் மட்டும்தான் இந்த 12 திருமுறைகளை தொகுப்பித்தவன் ஆதித்தன் என்கிற கருத்துடையவர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து 2ஆம் ஆதித்தன் என்று சோமசுந்தர தேசிகர் கருதுகிறார். பார்த்தீங்களா? இப்போ முதலாம் ஆதித்தன் தான் தொகுப்பித்தான்னு சொல்லி சதாசிவ பண்டாரத்தாரும் ஔவை துரைசாமி பிள்ளையும் சொன்னாங்க. ஆனால் 2ஆம் ஆதித்தன் தான் 12 திருமுறைகளை தொகுப்பித்தான் அப்படின்னு சொல்லி சோமசுந்தர தேசிகர் கருதுகிறார். இப்போ முதலாம் ராசராசன், நம்ம ராஜராஜ சோழன் இருக்கான் இல்லையா, அவன்தான் இந்த 12 திருமுறைகளை தொகுத்தான்னு சொல்லி
மு அருணாசலம் அப்படிங்கிறவர் கருதுகிறார். புரியுதுங்களா? இப்போ முதலாம் ராசராசன் அல்லது ராஜராஜ சோழன் தான் 12 திருமுறைகளை தொகுப்பித்தான் என்ற கருத்துடையவர் யாருன்னு கேட்பாங்க, மு அருணாச்சலம். சரிங்களா? இப்போ முதலாம் ராசராசன் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னு கேட்பாங்க, முதலாம் ராசராசன். மறந்துடக்கூடாதுங்க, இது பலமுறை பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு வினா. திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவன் அல்லது வர்ணிக்கப்படுபவன் யார் அப்படின்னு கேட்பாங்க, முதலாம் ராசராசன். ஓகேவா? அடுத்து முதல் 7 திருமுறைகள் இருக்கு இல்லையா, அது என்ன முதல் 7 திருமுறைகள் அப்படின்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்து சுந்தரர். அப்போ இவர் 3 இவர் 3 இவர் 1 7. புரியுதா? இந்த 3 பேரும் பாடிய பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தேவார மூவர்னு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், இந்த 3 பேர் தான். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் முதல் 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேவார மூவர்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேர் பாடிய பாடல்களுக்கு 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ். மூவர்னா 3 பேர். யார் யாருன்னு சொல்லிட்டேன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், இந்த 3 பேரும். இவங்க பாடிய இந்த முதல் 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு. சரிங்களா? இப்போது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 பேரும் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ ஒருவேளை தேவார மூவர்னு கேட்காம மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேர்த்தையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? மூவர் முதலிகளில் முதல் 2 பேரும் பாடியவை அனைத்தும் இசை பாடல்கள். திருமுறையில் இசைப்பாடல்களே மிகுதிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடிய பாடல்கள் எல்லாமே இசையோடு சேர்த்து பாடக்கூடிய நிலையிலே உள்ளவை. திருமுறையில் இசைப்பாக்கள் தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. இப்போது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரையும் சமய குறவர்கள் என்று அழைப்பார்கள்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு தேவார மூவர் தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 3 பேராக 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேர் எழுதிடுவோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறான், சமய குறவர்கள் யார் தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறான். இப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே அதில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இது 3 ஒரு விடையாக இருக்கும். அதே நேரத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லி இன்னொரு விடை இருக்கும். இப்போ அதுதான் அந்த 3 பேர் தான் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அதை டிக்கு போட்டோம்னா விடை தப்பு. தேவார மூவர் அல்லது மூவர் முதலிகள் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த 3 பேர்த்தையும் சொல்லணும். சமயக்குறவர்கள் யார் தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 பேரையும் நாம் குறிப்பிட வேண்டும். சரிங்களா? இப்போது குறவர்கள் என்பதற்கு பெரியவர்கள் என்று ஒரு பொருள் உண்டு. திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது பல முறை பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு வினா. நல்லா நினைவில் வச்சுங்க. திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் 27 பேர். சரிங்களா? சைவர்களின் தமிழ் வேதம் எதுன்னு கேட்பாங்க, 12 திருமுறைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். சைவர்களின் தமிழ் வேதம் கேட்டு அங்கே நம்ம வேதம்னாலே ரிக்கு, யஜூரு, சாம, அதர்வன அப்படின்னு சொல்லி 4 வேதங்களை நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இதில் ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும். ஆனால் அதை நாம் தேர்ந்தெடுக்க போவது கிடையாது. அது தப்பு. அது வேதங்கள் எத்தனை வகைப்படும்னு பொதுவாக கேட்டால் தான் அதை எழுதணும். ஆனால் சைவர்களின் தமிழ் வேதம் எதுன்னு கேட்டால் 12 திருமுறைகள் என்று இதைத்தான் நான் குறிப்பிட வேண்டும். புரியுதுங்களா? அடுத்து இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான
நபர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடை பிள்ளை. இந்த ஆள் அப்படின்னா சிவபெருமான்னு அர்த்தம். நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமாக கேட்போம், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா அப்படின்னு கேட்போம். அது என்ன நீ எல்லாம் ஆளா அப்படின்னு கேட்டோம்னா, ஆள் அப்படின்னாலே இந்த உலகத்தில் சிவபெருமான் மட்டும்தான். ஏன் அவனை மட்டும் ஆள் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதுமே அழிந்து போனாலும் நாம் யாருமே இருக்க போவதில்லை. இந்த உலகம் அழிந்து போன பிறகும் இந்த உலகத்தில் நிலைத்திருந்து ஆளப்போபவன் ஆள்பவன் சிவன் மட்டும்தான். அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்பேற்பட்ட தன்மை உடையவனைத்தான் ஆள் என்று சொல்வது. அதனால தான் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் என்ன பண்ணுறோம், நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு அப்படின்னு கேட்குறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஆள் அப்படின்னாலே சிவபெருமான்னு அர்த்தம். இப்போ ஆளுடை பிள்ளை அப்படின்னா சிவனின் பிள்ளைன்னு அர்த்தம். அந்த பொருள் பட தான். ஏன்னா 3 வயதிலேயே இந்த உமையம்மையானவள் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் புகட்டியதாக நம்முடைய புராணங்கள் நமக்கு போதிக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த திருஞான சம்பந்தரினுடைய இயற்பெயர் என்பது ஆளுடை பிள்ளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்க்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.